அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவில் 9ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்கொண்டா என்னென்ன பொது பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைறாங்க டாக்டர் கலா அவர்கள். டாக்டர் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9ஆம் வீட்ல சனி இருந்தா என்ன பலன்? உங்க ஜாதக கட்டத்துல சனி எந்த ராசியில இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, எந்த கிரகங்கள் கூட இணைந்து இருக்காரு, இல்ல வேற கிரகங்கள் சனி மேல பார்வை இருக்கா, இதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறும். பட் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ 9ஆம் வீட்ல சனி இருக்கிறவங்க வந்து ஒரு பயணி, ஒரு டிராவலர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒரு லாங் ரூட் எடுத்து தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்காது, இருக்கவும் விடாது. ஸோ லைஃப்ல எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் இருக்கிறவங்க ஸ்பீடை பற்றி மறந்துடுறது நல்லது. எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும், எல்லாம் சீக்கிரமாக வந்து சேரணும் அப்படின்னு யோசிக்கிற ஆஹ், ஆஹ், மனத்தன்மையை வந்து கொஞ்சம் மாற்றிட்டா நல்லது. ஆஹ், எல்லா பயனும் வந்து உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும் அது உங்கள் பார்வையை ஸ்லோவாக தான் மாற்றும். டக்குன்னு வந்து சேஞ்ச் இன் தாட்ஸ் இருக்காது. ஆரம்பத்தில் இருந்த தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக மாறும். ஒரு நாள் உங்களுக்கே வந்து தெரியாமல் மற்றவங்க வழி கேட்குற பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. ஸோ இது வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்ததுனால கிடையாது, பார்த்த விஷயங்களை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுனால. ஸோ 9ஆம் வீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீடு வந்து ஏன் அப்படின்னு கேட்குற வீடு. ஏன் படிக்கணும், எதை நம்பணும், என் தர்மம் என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறது. இது வந்து ஹையர் எஜுகேஷன், அது மேல் படிப்பு, குரு, ஆசிரியர்கள், ஃபிலாசபி, தர்மம், லக்கு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் தான் குறிக்கும். ஸோ காலபுருஷ கட்டத்தில் இது வந்து குருவோட வீடு, 9ஆம் வீடுங்கிறது. பட் இங்க சனி வரும்போது நமக்கு வந்து ஆப்போசிட் விஷயம் நடக்கும். ஏன்னா சனிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம். அதிர்ஷ்டத்துல எதையுமே சனி கொடுக்க மாட்டார், லக்ல எதையுமே கொடுக்க மாட்டார். எல்லாத்துக்கும் கடினமா உழைக்க வைப்பாரு, பொறுமைய சோதிப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் சனி. ஸோ இங்க எதுவும் ஈஸியா கிடைக்கிற விஷயம் இருக்காது. சொந்த முயற்சியில மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் டிலே பண்ணி விட்டுடும். அது மதமா இருந்தாலும், குருவா இருந்தாலும், சமுதாயமா இருந்தாலும், எல்லாத்தையும் வந்து நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்க. சந்தேகம் வரும், கேள்விகள் வரும். ஸோ எஜுகேஷன்ல வந்து டிலே ஆகலாம். லைஃபோட பர்பஸ் என்ன, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகலாம். ஆனா இந்த பொசிஷன் வந்து தரும் அனுபவங்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் அது வந்து ஒரு டேட்டா பேங்க், ஒரு நாலேஜ் பேங்காக மாறிடும். ஸோ எல்லாருமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வருவாங்க, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. நீங்க கத்துட்ட பண்ண மிஸ்டேக்ஸ் வச்சு மற்றவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக மாறுவீங்க. ஸோ சனியோட பார்வைகள் பார்த்தீங்கன்னா, சனி வந்து ஃபஸ்ட்டு 11ஆம் வீடு பார்க்கும். இது வந்து உங்களோட நண்பர்கள், ஆசைகள், லாபங்கள் இதெல்லாம் குறிக்கும். இங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து சனி ஸ்லோ டவுன் பண்ணிடும். உங்களோட லாபங்களையும் ஆசைகளையும் ஸ்லோ டவுன் பண்ணிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சில நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துரும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு. 3ஆம் வீடை பார்க்கும். 3ஆம் வீடு வந்து உங்கள் வில் பவர், உங்கள் கம்யூனிகேஷன், கூட பிறந்தவங்களோட உள்ள ஒரு உறவு, இதெல்லாம் குறிக்கும். ஸோ சனி இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவார். கூட பிறந்தவங்க கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், அது மன ரீதியான டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபிசிக்கலான டிஸ்டன்ஸாக இருக்கலாம், அது நடக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மூத்த பிள்ளையாக இருக்கலாம், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சின்ன வயசுலேயே தம்பி தங்கைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் மேலே விழுந்திருக்கலாம். அப்புறம் ஃபைனலி 6ஆம் வீடை பார்க்கும். 6ஆம் வீடு வந்து தடைகள், நோய்கள், எதிரிகள், எதிரிகளோட போராடுற சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் வந்து சனி உங்களுக்கு கொடுப்பார். அண்ட் சனி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக்,
எப்படி செவ்வாய் அக்சலரேட்டரோ சனி பிரேக், அண்ட் சனி வந்து எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ இங்கே 6ஆம் வீட்டு வந்து சனி பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆம், ஏதாவது கான்ஃப்ளிக்ட்டோ இல்லாட்டி ஆஹ், சண்டையோ இதெல்லாம் வந்து அது ஸ்லோ டவுன் பண்ணி பிரேக் போட்டு நிறுத்திடும். ஸோ இதுதான் வந்து 9ஆம் வீட்டில் சனி இருக்கிற பொதுவான பலன்கள். நன்றி டாக்டர் கலா, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. உங்களுக்கும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறோம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறோம். நன்றி.